ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை வருஷம் யூஸ் பண்ணாத பழைய தோசைக்கல்லாக இருந்தாலும் உங்கள் வீட்டு தோசைக்கல்லில் வந்து தோசை வரல அப்படின்னா நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டு தோசைக்கல்லில் வந்து தோசை வரும். இதுதான் வந்து எங்கள் வீட்டு தோசைக்கல். பல மாதங்களாக வந்து இந்த தோசைக்கல்லில் வந்து தோசை சுடவே இல்லை. தோசைக்கல் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். பின்னாடிலாம் வந்து துரு பிடிச்சி போயிருக்கு, முன்னாடி ஃபுல்லாக வந்து கறி பிடிச்சி போயிருக்கு. இதில் சுத்தமாக வந்து தோசை வரவே வராது. இப்போ வந்து இந்த தோசைக்கல்லை வந்து எப்படி வந்து பழக்கப்படுத்தி நம்ம தோசை சுடலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தோசைக்கல்லை வந்து அடுப்பை வந்து லைட்டாக சூடுபடுத்தி வச்சுக்கோங்க. அடுப்பு நல்லா வந்து தோசைக்கல்லை வந்து சூடு வந்து படணும். இன்றைக்கி தோசைக்கல்லை வந்து பழக்கிறதுக்காக நம்ம 2 பொருள் வந்து எடுத்திருக்கோம். அது வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா கல் உப்பும் அதுக்கப்புறம் வந்து லெமனும் எடுத்திருக்கேன். ஒரு 3 சின்ன சைஸில் லெமனும் கல் உப்பு வந்து தோசைக்கல் ஃபுல்லாக பரவுற மாதிரி நீங்கள் வந்து நிறையவே கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கணும். இந்த கல் உப்போடையே நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற லெமனை வந்து புழிஞ்சு விடுங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு லெமனை மட்டும் புழிஞ்சு விட்டால் போதும். அந்த லெமனும் அந்த கல் உப்பும் சேர்ந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தோசைக்கல் ஃபுல்லாத்தையும் நல்லா வந்து அப்ளை பண்ணணும். இதனால் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அந்த தோசைக்கல்லில் உள்ள அழுக்கு அதுக்கப்புறம் துருக்கு பிடிச்ச கரைகள் எல்லாமே வந்து அந்த கல் உப்புலையும் அந்த லெமன்லையும் வெளியே வந்துடும். நம்ம கொஞ்சம் நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா அந்த கல் உப்பே வந்து ரொம்ப கருமை நிறமாயிரும். ஏன்னா வந்து அவ்வளோ வந்து அழுக்கு அவ்வளோ வந்து துரு எல்லாமே வந்து அதை வந்து எடுத்துரும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு லெமனை ஃபஸ்ட்டு புழிஞ்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டேன். திரும்பியும் இன்னொரு லெமனையும் போட்டு நல்லா வந்து அந்த கருமை நேரம் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லாவே வந்து தேய்ச்சி விடணும். கொஞ்சம் சூடாக தான் தோசைக்கல் வந்து இருக்கும், நம்ம கையில் பிடிச்சி வந்து செய்ய முடியாது. அதனால் உங்களால் முடிஞ்சது அப்படின்னா ஒரு ஸ்போக்லையும் பழைய நம்ம புளிஞ்ச லெமனையும் வச்சு நல்லா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. உங்களால் கைகளில் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து கைகளை பண்ணிக்குவாங்க. இப்போ பாருங்கள், நான் வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். இப்போ தேய்ச்சி விட என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த தோசைக்கல் உள்ள அந்த கருமை நிறமும் துருப்பிடிச்ச கரையும் வந்து நல்லாவே வெளியே வந்துடும். நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற எல்லா லெமனையும் போட்டு நல்லாவே வந்து தேய்ச்சி விட்டுறலாம். உங்கள்கிட்ட வந்து பெரிய சைஸ் லெமனாக இருந்தால் 2 லெமன் எடுத்தால் போதும். நான் வந்து குட்டி குட்டியாக வந்து 2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். லெமனை வச்சு நல்லா தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் இப்போ வந்து அந்த சென்ட்ரு பகுதியில் கொஞ்சோண்டு வந்து ஆயில் போடுறேன். அதில் நீங்கள் என்ன ஆயில்னாலும் போட்டுக்கலாம், பாம் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அந்த எண்ணெய் அப்புறம் அந்த உப்பு இந்த லெமன் எல்லாமே வந்து ஒரு சேராக வந்து தோசைக்கல்லில் படுற மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க. உங்கள் வீட்டு தோசைக்கல் வந்து நீங்கள் பல வருஷங்களாக வந்து தோசை ஊற்றாமையே வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த முறையில் வந்து நீங்கள் ப்ராசஸிங் பண்ணிங்க அப்படின்னா தோசைக்கல் வந்து சூப்பராக வந்து தோசை வரும். கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸு தெரியாதவங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு பயனுள்ள டிப்ஸாக இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வீடியோஸை. என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இந்த தோசைக்கல்லை பாருங்கள், அந்த உப்போட எவ்வளோ வந்து கருப்பு நிறமாக வந்து அந்த உப்பு மாறிடுச்சு பாருங்கள். எவ்வளோ வெள்ளையாக இருக்கிற உப்பு இப்போ வந்து கருப்பு நிறமாகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ போதும். இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உப்பை வந்து நம்ம வந்து கீழே வந்து கொட்டிடலாம். உப்பு மட்டும் இல்லாமல் நம்ம தேய்ச்சி அந்த லெமன்லேயும் பாருங்கள் எவ்வளோ வந்து கருமையான நிறங்கள் இருக்குது பாருங்கள். இப்போ வந்து முக்கால்வாசி ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த உப்பை வந்து கீழே தூக்கி போட்டுருங்க. இப்போ நார்மலாக நம்ம வாஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்து நல்லா வந்து தேய்ச்சி தண்ணி ஊற்றி வந்து கழுவி விட்டுருங்க. இதை கழுவி முடித்தாவே வந்து உங்களுடைய பாதி வந்து ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு என் தோசைக்கல் எப்படி இருந்தது, இப்போ வந்து தோசைக்கல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முன் சைடு வந்து எப்படி வந்து துருவெல்லாம் எடுத்தோமோ அதே மாதிரி தான் பின் சைடு நம்ம எடுக்கணும். உங்கள் தோசைக்கல் வந்து எப்படிப்பட்ட தோசைக்கல்லாக இருந்தாலும் 10 நிமிஷத்தில் அந்த வேலையை நம்ம வந்து முடிச்சிடலாம். நான் வந்து ஒரு ஸ்க்ரப்பரும் கொஞ்சோண்டு வந்து லிக்விடு இல்லைனா வந்து சோப்பு எடுத்து தோசைக்கல்லை வந்து நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தோசைக்கல் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதோடு மட்டும் நம்ம நிப்படிட மாட்டோம், இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ் பண்ணால் தான் வந்து முழுமையாக வந்து சுத்தமாக வந்து துருக்கரைகள் எல்லாமே போகும். முன்பக்கம் செய்கிற மாதிரி தான் பின்பக்கம் துருவும் போகிறதுக்கும் இதே மாதிரி வந்து நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க. இப்போ வந்து நல்லா வந்து தண்ணியை வச்சு கழுவி விட்டிங்க அப்படின்னா தோசைக்கல் வந்து முக்கால்வாசி நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து தோசை ஊற்றுனீங்கன்னா தோசை வராது. நம்ம வந்து இன்னொரு ஸ்டேஜை வந்து நம்ம தோசைக்கல்லை ப்ராசஸ் பண்ணணும். அதை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம தோசை ஊற்ற முடியும். இப்போ பாருங்கள், தோசைக்கல் எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம செகண்டாக வந்து பார்க்கக்கூடிய தோசைக்கல்ல டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பேஸ்ட்டாக இருந்தாலும் உங்கள் வீட்டு
டூத் பேஸ்ட் எடுத்துக்கோங்க. அதை வந்து தோசைக்கல்ல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அதோடையே வந்து நான் வினிகர் எடுத்திருக்கேன். வினிகரும் கொஞ்சோண்டு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு தோசைக்கல்லில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. தேய்ச்சி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷமாவது அதை அப்படியே ஊற வச்சிடணும். உடனே தேய்ச்சி கழுவக்கூடாது. இதில் ஊறி இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் வந்து துருப்பிடிச்ச கரைகள் இருக்குது அப்படின்னா இந்த மெத்தட் நம்ம பண்ணும்போது சுத்தமாக வந்து அந்த துருப்பிடிச்ச கரைகளும் அந்த கருப்பு கரைகளும் சுத்தமாக வெளியேறிடும். கொஞ்ச நேரம் அந்த வினிகரில் ஊறினாவே வந்து கரைகள் சுத்தமாக வந்து வெளியேறி வந்துடும். உங்களுக்கு எவ்வளோ பேஸ்ட்டு தேவையோ அவ்வளோ போட்டு நல்லா வந்து தேய்ச்சி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்து கழுவி எடுத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தோசைக்கல் வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிரும். இப்போ வந்து ரெடியான தோசைக்கல்லை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தோசைக்கல்லை வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா வந்து கழுவி எடுக்கிறேன். இப்போ கழுவி எடுக்கும்போது பாருங்கள், தோசைக்கல் பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து எப்படி தோசைக்கல் கறி பிடிச்சி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். தோசைக்கல் சுத்தமாக வந்து அந்த கறி பிடிச்ச இடமே இல்லாமல் போயிடுச்சு பார்த்தீங்களா? துருக்கடைகளும் ஒன்று கூட இல்லை பார்த்தீங்களா? இப்போ வந்து கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ கழுவுனதுக்கப்புறம் நான் தொடச்சி காமிக்கிறேன் தோசைக்கல் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என் தோசைக்கல் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் தோசைக்கல்லை வந்து கழுவி கொண்டு வந்துட்டேன். இப்போ துணியால் தொடச்சி முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு தெரியுதா தோசைக்கல் ஃபஸ்ட்டுக்கும் இப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு. இப்போ தோசை சுட ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு தோசையை என்றைக்குமே வந்து சாப்பிடக்கூடாது, அதை கீழே தூக்கி போட்டுருணும். இப்போ வந்து ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் கொஞ்சோண்டு ஆயில் போட்டு நல்லா தோசைக்கல்லில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீங்கள் வந்து தடவி விடணும். வெறுமனையாக வந்து வெறும் வெங்காயத்தை மட்டும் வச்சு நீங்கள் வந்து தோசை வந்து சுட முடியாது. நல்லா வந்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி எண்ணெயாக இருந்தாலும் சரி, எண்ணெயும் அந்த வெங்காயமும் நல்லா தேய்க்கணும். தோசைக்கல் ஃபுல்லாக தேய்க்கணும். அப்போ தான் தோசை வரும். அதேமாரி நீங்கள் வந்து இப்படி தேய்க்கிறதுக்கு பிறகு வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து அதை நல்லா வதக்கிட்டு அதை கீழே தூக்கி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றினாலும் தோசை நல்லா வரும். இந்த முறையில் வந்து நீங்கள் எந்த முறையில் பண்ணாலும் தோசை நல்லாவே வரும். ஃபஸ்ட்டு தோசை என்றைக்குமே நம்ம சாப்பிடவே கூடாது, அதை கீழே போட்டுடணும். நம்ம செகண்ட் தேர்டு சுடுற தோசை மட்டும் தான் நம்ம சாப்பிட்ணும். இப்போ நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் தோசை ஊற்றுறேன். எந்த ஒரு கஷ்டமே இல்லாமல் தோசை வரும். நீங்கள் வந்து தோசைக்கல் இப்படி ஆயிடுச்சு, புது தோசைக்கல் தான் வாங்கணும் அப்படின்னு இல்லாமல் இதே மாதிரி வந்து தோசைக்கல்லை பழக்கி நீங்கள் வந்து பழைய தோசைக்கல்லே தோசை ஊற்றலாம். கண்டிப்பாக அந்த டிப்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள டிப்ஸாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனல் வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களை வந்து சேரும். பாருங்கள் சூப்பராக வந்து தோசை நம்மளுக்கு வந்துருச்சு பாருங்கள். தோசைக்கல்ல தோசை வரல அப்படின்னா இந்த முறையை நீங்கள் வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இன்னும் நல்ல நல்ல வீடியோவோட உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.